கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நம்ம அனைவரும் ஒரு சிறந்த சபையில் ஒன்று கூடியுள்ளோம். இதற்கான கூலியை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நான் தங்களுக்கு மத்தியில் பேச உள்ள தலைப்பு இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலையம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தடம் புரண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதர்களை அனுப்பியிருந்தான். அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் நமக்கு என்று ஏராளமான பல சட்டதிட்டங்களை வகுத்திருக்காங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னும் இரு பாலருக்கும் பொதுவான சில சட்டங்களை கூறியிருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய பெண்களுக்கு என்று சில சட்டங்களை நம்மளுடைய மார்க்கம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை இன்றைய முஸ்லிம்கள் சரியான முறையில் பின்பற்றாங்களா? இன்றைக்கு நாங்களும் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் மார்க்கத்தின் ரீதியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் ஏனோ தானோ இந்த உலகத்தின் சந்தோஷத்திலும் இந்த உலகத்தில் உள்ள சுகபோகங்களிலும் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கென்று சில ஒழுக்கங்களை தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது, குல்லில் முஃமினாத்தி, நபியே முஃமினான பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க, யகுலுன்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்குமாறும், வலா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, அலங்காரங்களில் வெளிப்படையாக தெரிபவற்றை தவிர வேறெதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்றும், அவர்கள் தங்களுடைய மார்புகளின் மீது முக்காடை போட்டுக் கொள்ளுமாறும் நபியே முஃமினான பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில ஒரு பெண்ணின் ஒழுக்கத்தை பத்தி சொல்லி காமிக்கிறான். ஆனா இன்றைய நடைமுறையில் உள்ள முஸ்லிம் பெண்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பார்த்தால், தங்களுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கக்கூடிய இந்த பர்தாவே எனக்கு தேவையில்லை, இந்த பர்தா என்பது என்னை ஒரு அடிமைத்தனப்படுத்துது அப்படின்னு சொல்லி பர்தா முறையை தகர்க்கக்கூடிய வகையில் இன்று இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை பர்தா போட்டாலும் கூட என்ன மாதிரி போடுறாங்கன்னா, கொஞ்சம் லூசா இருக்க கூடாது. லூசா இருந்துச்சு அப்படின்னா உடனே கடையில கொடுத்து தன்னுடைய உடம்புக்கு ஏற்ற வகையில் அந்த பர்தாவின் அமைப்பை மாற்றி கொண்டு போடுறாங்க. அப்ப அவர்கள் பர்தாவை போட்டால் என்ன, உள்ளே இருக்கக்கூடிய ஆடையுடன் வீதியில் உலா வந்தால் என்ன? அப்ப இன்னைக்கு பர்தா என்பது ஒவ்வொரு பெண்ணின் மானத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கக்கூடிய இந்த பர்தாவை இன்னைக்கு பல பெண்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்றது கிடையாது. இன்னைக்கு இன்றைய நடைமுறையில் உள்ள ஆடை வடிவமைப்புகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒழுங்கற்ற ஆடை வடிவமைப்புகள். அன்றைய காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மொத்தமான ஒரு துணியில ஆடைகள் இருந்திருக்கும். இன்றைய கால ஆடைகள் கொசு வலையை விட மோசம். இதெல்லாம் இன்னைக்கு ஃபேஷன் பேர்ல போட்டுட்டு திரியுறாங்க. இதுதான்
அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நேரடியா இருந்தா மட்டும் ஷைத்தான் இருக்கான்ல, போன்ல அவர்கள் ரெண்டு பேரும் தனியா தான் தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். அப்ப அந்த ரெண்டு பேரும் மார்க்கத்தை பத்தி பேசுவாங்களா, நம்மள படைச்ச ரப்பல் ஆலமீனை பத்தி பேசுவாங்களா? அவர்களுக்கு மத்தியில கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட அருவருப்பான கொச்சை வார்த்தைகள் தான் அந்த போன் உரையாடல்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு பசங்க பிள்ளைங்க கேட்கறாங்கன்றதுக்காக போனை வாங்கி கொடுத்துறாங்க சர்வசாதாரணமா. அதுலயும் எப்படிப்பட்ட போன் வேணுமா, எனக்கு ஸ்மார்ட் போன் தான் வேணும், எனக்கு இந்த போன்லாம் வேணாம், இதுல இந்த வசதிகள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த போனை கூட எதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த விதங்கள்ல இன்றைய பெண்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. எத்தனை பெண்கள், எத்தனை பெண் பிள்ளைகளும் சரி, எத்தனை பெண்களும் சரி, சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்றீங்க. இந்த உலகத்தில் உள்ள சுகங்களும், இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பர வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனின் கண்ணை மறைக்குது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்யறதில்ல. தொழுகையை, ஐவேளை தொழுகையை எத்தனை பேர் தொழுகிறோம்? இன்றைக்கு நம்ம கிட்டையும் அந்த கேள்விக்கு ஜீரோன்ற பதில் தான், நம்மளுடைய பிள்ளைகள் கிட்டையும் ஜீரோன்ற பதில் தான். நாமளும் தொழுகையை சரிவர தொழுவது கிடையாது, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரிவர தொழுகையை தொழ சொல்லும்படி ஏவுவதும் கிடையாது. அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்கக்கூடிய அந்த முதல் கேள்வியிலேயே தோற்கக்கூடிய நிலை இன்றைய பெண்கள் கிட்டையும் இருக்குது, மற்றவர்கள் கிட்டையும் இருக்குது. எனவே எல்லாம் போல கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றிய கட்டமைப்புகளை கொடுத்தாலும் கட்டுப்பட்டு நடக்க